ஐயா அவர்களை பார்க்க நான் இங்கே வந்ததற்கான காரணம் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இத்தனை நாள் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல தலைவர். அதுக்காக அவர்கிட்ட நான் போய் என்னுடைய பயணத்திற்கு உத்தரவு வாங்கி கொண்டு போகிறேன். நான் பலரை நான் சந்தித்து கொண்டு வருகிறேன். என்னுடைய ஆதர்ச மனிதர்களை எல்லாம் நான் சந்தித்து கொண்டு வருகிறேன். அப்படித்தான் ஐயாவை பார்க்கவும் கண்டிப்பாக இடதுசாரிங்கிறது மக்களுக்கு உதவி செய்யும் சாரி. அது யார் செய்தாலும் நான் அவர்களை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பல பேரோட பேசியிருக்கேன். என்னுடைய நிலைமை மையத்தில் இருக்கும் ஒரு ஆள். அதற்காக தியாகம் செய்த இந்த மாதிரி ஒரு மனிதரை என்னுடைய நிலைப்பாடின் காரணமாக அது வேற இது வேறன்னு ஒதுக்க முடியாது. அதனால இப்போ நான் ஐயாவை பார்க்க வந்தது நான் மதிக்கும் மனிதர்களிடம் விடைபெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். அதுவும் போகும் பணி மக்கள் பணி. அதில் சிறந்து விளங்கி நேர்மையாக வாழ்ந்த மனிதர்களின் அறிவுரை எனக்கு பலம் சேர்க்கும் என்று நம்புகிறேன். கருணாநிதி அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. கருணாநிதி அவர்களை சொல்றேன். நான் சொல்லும்போது இதே மாதிரி சொல்லிட்டு வரேன். இடதுசாரி இயக்கத்தை தவிர பொது பிரச்சனைகள்ல நல்லக்கண்ணு தோழர் பல ஆண்டுகளும் செயல்பட்டிருக்காரு. நீங்க கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஏதாவது ஆலோசனைகள் எதுவும் கேட்டீங்களா? மாநாட்டுக்கு அழைச்சிருக்கீங்களா? இல்ல, மாநாட்டுக்கு அழைச்சோம். அவர் உடல் நலம் கருதி நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்புகிறேன். அதனால தான் நான் நேரம் பார்த்தேன். அழைப்பு கொடுத்தது என்னமோ அங்கேயே நான் சொல்றேன். ஆலோசனை ஒரு மரியாதைக்காக கட்சி துவங்குற நேரத்தில் ஒரு சீனியர் இந்த முறையில் என்ன பார்த்தேன். அது தவிர வேற ஒன்றும் இல்லை. நானும் வாழ்த்து சொன்னேன். அவரும் நடிகர் கமல் கட்சி துவக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இப்போ சொல்ல முடியாது. அரசியல் வரக்கூடிய காலத்திலான்னு வரணும். ஏன்னா கட்சிங்கிற முறையிலே அவர் தொடர்ந்து ஒரு சமூக பிரச்சனையை சொல்லி வந்திருக்காரு. பல பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப சிறந்த நடிகர். அந்த முறையில் அரசியல் இருக்கு. கட்சி துவங்க போகிறோம்னு தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. அந்த முறையில் துவங்குவதற்கு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த முறையில் பார்த்துருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை. வேறு அரசியல் முக்கியத்துவமோ அரசியல் கருத்துகளோ ஒன்றும். தமிழ்நாட்டில் நடிகர் ரஜினி கமல் அடுத்தடுத்து அரசியலுக்கு துவங்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களால தமிழக அரசியல் அரசியலில் அவரவர்களுக்கு யாரும் அரசியலுக்கு வரலாம். அது வரவேற்கக்கூடியது தான். அது ஜனநாயக உரிமை. ஆனால் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். இல்லை, என்ன கொள்கை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவிக்கும் பொழுது தான் அவரை பற்றி புரிய முடியும். இந்த கட்சிகளை பற்றி கருத்து சொல்ல முடியும். இப்போ துணை முதல்வர் ஒரு பரபரப்பான ஒரு பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடியோட ஆலோசனை பேரில் தான் மீண்டும் நான் அதிமுகவில் சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற்றேன் அப்படின்னு இருக்காரு. ஏற்கனவே வெளிப்படையா நம்ம அரசியல் கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு உள்ள நிலையில் அவரே ஒத்துக்கிட்டாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கேட்டுக்கொண்டதன் பேர்ல தான் அதிமுகவில் மீண்டும் என்ன துணை முதல்வராக செயல்படுறேன் அப்படிங்கிறாரு. அது தொடர்ந்து அவர் ஜெயலலிதா அம்மா காலமான புதுசிலேயே தொடர்ந்து அவர்கள் இவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவள் சொன்னபடி தான் இவர்கள் நடக்கிறார்கள். அதுக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி மோடியுடைய பிஜேபி ஆட்சிக்கு ஆதரவாக தான் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் இருக்கிறது. அதில் தான் அதனுடைய வெளிப்பாடும். இப்பொழுது மாற்று கருத்து சொன்னாலும் கூட காவேரி பிரச்சனையிலும் பிஜேபியுடைய விருப்பத்துக்கு இப்போதான் பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. காவேரி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல வரவேற்கிறது ஒட்டுமொத்தமா எதிர்க்கக்கூடிய தமிழ்நாட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுத்த தண்ணீரை குறைத்துவிட்டு அதற்கு காரணங்கள் நிலத்தடி நீர் இங்கே அதிகமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் குறைத்திருக்கிறோம். அங்கே தொழிலுக்கும் தண்ணீர் வேண்டியிருக்கிறது. பெங்களூருக்கும் தண்ணீர் தேவைப்பட்டிருப்பதால் ஆனால் அதுக்கு டிஎம்சி அங்கே அதிகப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லுவதே வலிந்து சொல்லக்கூடிய கருத்து.
குறைப்பதற்கான காரணங்களை சொல்வதற்கு அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை வருஷ தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் இதை செய்திருப்பது சரியானதல்ல. மற்றபடி அவர்கள் இந்த காவேரி மேலாண்மை குழு அமைக்க வேண்டும், 15 வருஷத்துக்குள் வர வேண்டும், காவேரி தண்ணீர் எல்லோருக்கும் சொந்தமானது என்று சொல்வதெல்லாம் பொதுவான கருத்து. ஆனால் முடிவு தமிழ்நாடுக்கு தண்ணீர் குறைக்கப்பட்டிருப்பது ரொம்ப விரோதமானது. அது கண்டிக்க தகுந்தது.